மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாளில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அதனை தற்போது பார்க்கலாம். சித்திரை திருவிழாவின் முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், முழு விவரங்களும். ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முழு விவரங்கள் என்ன ஹரிகிருஷ்ணன்? சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் 6 மணி நேரம் 15 நிமிடங்களாக நடைபெற்றது. காலை 6:15 மணிக்கு தேரடியிலிருந்து புறப்பட்ட தேர்கள் மீண்டும் நண்பகல் 12:30 மணிக்கு தேரடிக்கு வந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் சிகர நிகழ்வாக கருதப்படக்கூடிய தேரோட்டம் தான் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. வெற்றிகரமாக காலை 6:15 மணிக்கு புறப்பட்ட தேர்கள் மாசி வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து மீண்டும் அது தேரடியில் வந்து நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றாலும் அதற்கு அடுத்ததாக சிகர நிகழ்வாக பட்டாபிஷேகம், திக்விஜயம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தார்கள். இந்த நிலையிலே காலை மற்றும் மாலை வேளைகளிலே சுவாமியும் அம்மனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒவ்வொரு திருக்கண் மண்டபத்திலும் எழுந்தருளி வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி அருள்பாலித்தனர். 4 மாசி வீதிகளிலும் குழுமி இருந்த பக்தர்கள் அம்மனையும் சுவாமியும் வழிவிடக்கூடிய ஒரு நிகழ்வை கண்டுகளித்தோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளின் நிகழ்வாக தற்போது சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாள் நிகழ்வாக தான் இந்த திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திருவிழா சித்திரை திருவிழாவை பொறுத்தளவிற்கு திருத்தேரோட்டம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. 4 மாசி வீதிகளிலே ஓடக்கூடிய தேரை பார்ப்பதற்காக மதுரை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் தான் இந்த திருத்தேரோட்டம் நடைபெற்றிருக்கிறது. தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடியில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடை சமேதராகவும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தேரோட்டம் தொடங்கும் முன் அங்குள்ள கருப்பண்ணசாமி கோயிலுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சரியாக 6:15 மணிக்கு பெரிய தேர் புறப்பட அதனைத் தொடர்ந்து சிறிய தேரும் புறப்பட்டது. சுவாமி அம்மனுக்கு திருத்தேருக்கு முன் அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்ல அவற்றை பின்தொடர்ந்து முதலில் விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், அடுத்ததாக நாயன்மார்கள் அமர்ந்திருந்த சப்பரமும் சென்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்மன் தேர், அதுக்கு அடுத்ததாக அந்த தேர் உள்ளிட்டவை புறப்பட்டு சென்றன. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.